உங்களுடைய வாழ்க்கையை செக்யூர் செய்ய உங்களிடம் 2 நிமிடங்கள் இருக்கா? இருந்தால் கண்டிப்பாக இந்த என்டையர் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் 2 நிமிஷத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் செக்யூர் செய்ய பாதுகாக்க ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து பயிற்சியின் உடனே உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை உங்களுடைய உடல் இடையை வந்து குறைப்பதற்கான பயிற்சின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மன வலிமையை இன்க்ரீஸ் செய்வதற்கான முக்கியமான பயிற்சி. எப்போதுமே உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் செய்வதற்கு உடல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே ஒத்துழைத்தால் தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை, கோல்ஸை அச்சீவ் செய்ய முடியும். அதற்கு முன்பு நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, என்னுடைய பெயர் aishwarya.rengan. இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் தினமும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துக்கோங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் செய்துக்கோங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம், உங்களுடைய வளர்ச்சி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய வளர்ச்சியின் மூலமாகத்தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அந்த 2 நிமிட பயிற்சி என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். சொன்னால் என்னடா இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ், கிராட்டிடியூட் ஜேர்னலிங் கிராட்டிடியூட் எழுதுவது. உங்களோட லைஃப்பில் 2 நிமிடங்கள் இருந்தால் உங்களுடைய இரிட்டேஷன், உங்களுடைய சோர்வு, மன சோர்வு இதெல்லாமே ஓவர் கம் செய்ய இந்த 2 நிமிட பயிற்சி நீங்கள் செய்தால் போதும். என்டையர் டேயில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் லைஃப் வேஸ்ட்டாக போகுது, யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, எதுவுமே அச்சீவ் செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பயிற்சியை 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் செய்தால் போதும். என்ன பயிற்சி அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட் புக்கில் உங்களோட லைஃப்பில் அகெயின்ஸ்ட் விச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, ஆர் உங்களுடைய கரியர் வந்து பிடிக்கல, ஆர் உங்களுடைய குடும்பம் ஏதோ ஒன்று பிடிக்கல, உங்களுடைய ஹெல்த் பிடிக்கல அப்படின்னா எந்த விஷயமாக இருக்கோ அந்த விஷயத்தை பற்றி 10 விஷயங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்றத எழுதிடுங்க. இது எல்லாருமே வியப்பாக பார்ப்பீங்க, ஏன் பிடிக்காத விஷயத்த நான் எழுதுகிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய மைண்டில் ஆல்ரெடி அதை பற்றின நெகட்டிவ் இருக்கும் பொழுது அதை வழியிலேயே சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து கிளியர் ஆகாது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகாது. ஸோ முதல்ல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தயவு செஞ்சு அந்த நோட் புக்கில் எழுதிக்கோங்க. அடுத்து அந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பு, எவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி 20 முக்கியமான பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிகாஸ் சயின்டிஃபிக்கான மெத்தட் ப்ரூஃப் நம்ம சொல்லலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ செய்வது கிடையாது. ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் செய்யக்கூடிய வழிகள் என்ன அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை இப்போ கிளியர் செய்யணும். ஏன்னா கொஞ்சம் குப்பைகள் இருக்குது, அதனால நமக்கு ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்குது. ஸோ அதை கிளியர் செய்யணும், ரீப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னா சின்ன வயதுலேருந்து இப்போ நான் ஆவணெல்லாம் படிக்கிறேன், ஒரு ABCD படிக்கிறேன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எழுதி இருக்கக்கூடிய பழக்கம்னால தான் டக்குன்னு எனக்கு ஒரு புக்கு கொடுக்குறாங்கன்னா நமக்கு படிக்க முடிகிறது, இல்லை எழுத முடியுது. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் டெய்லி ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தா தான் அது உங்களுக்கு மைண்டில் ஏறும். அதே மாதிரி உங்களுடைய மைண்டை பழக்கணும், பாசிட்டிவாக தான் சிந்திக்கணும், ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக சிந்திக்கணும், ஒரு இருக்கிற நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவிட்டியை தேடணும் அப்படின்னா அதையும் பழக்கணும். அந்த பழக்கம் கொண்டு வருவதற்கு தான் இந்த கிராட்டிடியூட் எழுதக்கூடிய ப்ராக்டிஸ். இதை எப்படி பயிற்சி செய்யலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்ப்பதற்கு ஒரு நோட் புக் தான் ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு 5 நாள் முன்னாடி உங்களுடைய மைண்ட் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கு, இப்போது உங்கள் மைண்ட் எவ்வளோ அற்புதமாக மாறி இருக்கு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்மால் சிம்பிள் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு நோட் புக்கில் எழுதிக்கோங்க. பேப்பரில் எழுதலாம், ஆனால் அப்பப்போ அதை நம்ம எங்கே மிஸ்பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எழுதக்கூடிய பேனாக்கள் வந்து கலர் நீங்கள் யூஸ் செய்வீங்க, கலரில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எந்தெந்த கலர்ஸ் பயன்படுத்தினால் உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் மாறும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனோ, உங்களோட கோல்ஸ் அச்சீவ் செய்யவோ, இல்லைனா உங்களுடைய கிராட்டிடியூட் ஜேர்னலோ ஒவ்வொரு கலர் பயன்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய திருஷ்டியை நீக்கணும் அப்படின்னா பிளாக் கலர், உங்களுடைய ஆன்மீக ஜேர்னியை வந்து இப்போ இன்க்ரீஸ் செய்யணும்னா பர்பிள் கலர், அந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அந்த கரஸ்பாண்டிங் கலர் பயன்படுத்தி நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதினா கூட இன்னும் அதீதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
எப்போ எழுதலாம் அப்படின்னு கேட்பீங்க. எப்போ வேணால் எழுதலாம். ஆனால் மேக்ஸிமம் பெனிஃபிட் வேணும் அப்படின்னா தூங்குவதற்கு முன்பும் காலையில் எழுந்த உடனே வேலை துவங்குவதற்கு முன்பும் இந்த 2 டைமில் தான் வந்து உங்களையே நீங்கள் வந்து செல்ஃப் டவுட் செய்யக்கூடிய மெஜாரிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய டைம். நார்மல் டேயில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தாட்ஸை வந்து கேட்பதற்கான வாய்ப்பு அவ்வளோவா இருக்காது. ஆனால் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு தான் வந்து எந்த வேலையும் இருக்காது. சும்மா நீங்கள் படுக்கணும் அப்படின்னும் போது தான் உங்களுடைய தாட்ஸில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன ஃபீல் செய்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தோன்றும். ஸோ தூங்குவதற்கு முன்பு நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய நைட்டு ஃபுல்லாக அந்த பிரெயின் ப்ராசஸ் செய்யும். ஸோ ஒரு நல்ல விஷயம், இது போன்ற ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது உங்கள் நைட் ஃபுல்லாக அந்த மூளை அதை ப்ராசஸ் செய்து மார்னிங் நீங்கள் எந்திரிக்கும் பொழுது ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் எந்திரிப்பீங்க. அதே போல் மார்னிங் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து கிராட்டிடியூட் ஜேர்னல் பயன்படுத்த முடிந்தால் உங்களுடைய என்டையர் டே ஈவினிங் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சைக்கிளை அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது அந்த டேலே உங்களுடைய மைண்ட் செட் மாறும். இது நான் பல வருடங்களாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போ வரைக்கும் அபூர்வமான ரிசல்ட்ஸ் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஃப்யூச்சரை நினச்சி பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய லைஃப்பை இப்போது இந்த நொடிய அமைதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த ப்ராக்டிஸை பயிற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் செய்துக்கோங்க. அண்ட் இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. Until I meet you all in another brand new video. Take care, stay safe, bye bye and happy reading மக்களே.